நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன நாள் அப்படின்னா, தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை சிறப்பாக வலியுறுத்தியிருக்கிறார். கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார். ரொம்பவே ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம கட்டாயமாக கடைபிடிக்கணும். இந்த நாளில் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். உங்கள் தாத்தா பாட்டிக்கு இன்றைக்கி வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்முடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் நம்முடைய முன் தோன்றல்கள். அவர்கள் பார்த்த அனுபவங்கள் நமக்கு தெரியாது. அவங்க என்னென்ன உலகத்தை நமக்கு முன்னாடியே, அது 50 வருஷம் 60 வருஷம் எவ்வளோ வருஷங்கள் முன்னாடி நம்ம பார்த்துருக்குறாங்க உலகத்தை. நிறைய கற்றிருப்பாங்க. எவ்வளோ அனுபவங்கள் பெற்றிருப்பாங்க. அதை தான் அவங்க வயதான காலத்தில் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். அந்த பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும் பொழுது நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? பூமர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருவோம். என்ன பேர் வைப்போம்? பூமர் அப்படின்னு பேர் வச்சுருவோம். இதுதான் இன்றைக்கி ஜென்சி பண்ணுறது. அறிவுரை சொல்ல வந்துட்டாலே, அனுபவங்களை பகிர வந்துட்டாலே பூமர்னு முத்திரை குத்திடுறாங்க. அது இல்லை, சரியல்ல. சரிங்களா? அந்த அனுபவங்கள் இன்று நமக்கு தேவை. அவங்க அன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி கிடைக்குமா? இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. ஆனால் அழகாக கம்யூனிகேட் பண்ணாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ ஏஐ, செயற்கை நுண்ணறிவு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் என்ன, செயற்கை நுண்ணறிவோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கியா? மிஷினோட. நீ சாப்பிட்டியா? அது சும்மா கதை விடுது. அது கூட பேசுகிற நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிறது இல்லை. நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. அதான் பிரச்சனையே. இன்னைக்கு உலகத்தில் வாழும் உயிரினத்தோடு பேசுவதற்கு, நேரத்தை கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. செயற்கையான எந்திரத்தோடு நேரத்தை செலவிட நமக்கு நேரம் இருக்குது, காரணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னங்க நியாயம் அது? என்னங்க நியாயம்? ஆழமாக சிந்திக்கணும். இன்றைக்கி நம்முடைய தாத்தா பாட்டிக்கு நேரத்தை கொடுக்கலை, உடனிருப்பை கொடுக்கலை அப்படின்னா நீங்களும் ஒரு கட்டத்தில் வயதானவர்களாக மாறுவீர்கள். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இதோட அட்வான்ஸ்டாக இருக்கும் உலகம். கட்டாயமாக மிகப்பெரிய அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. உங்களோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருப்பாங்க. அவங்க எப்படி பேசுவாங்களா அவங்கள்ட்ட? அப்போ அனுபவிப்போம், ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கே நம்ம என்ன பண்ணணும்? மாறிக்கொள்ள வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் வயதாகும் பொழுது இன்னும் மகிழ்ந்து இருப்பீர்கள். ஒரு நல்ல ஒரு புதிய சமுதாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே உருவாக்குவீங்க. சரிங்களா? இதை தான் இன்றைக்கி செய்தியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள், வயதான பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சிறப்பாக மாறா தொலைக்காட்சி சார்பாக நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் தாத்தா பாட்டிகளே, பெரியவர்களே, நீங்களும் மாறா தொலைக்காட்சிக்காக, எங்களுக்காக, அடுத்த தலைமுறையினருக்காக ஜெபியுங்கள் என்று ஆசீர்வதிக்க உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவசரிக்கலாமா? முதல்ல யார் வராங்கன்னு பார்ப்போம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நீங்க நலமா ஃபாதர்?
நான் நலம். நீங்கள் நலமா? நல்லா இருக்கேன் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. சந்தோஷம் ஃபாதர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு குழந்தை சகாயம். பொண்ணு பேரு ஆதிகா மரியா. பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன் ஃபாதர். ஓகே, உங்களுடைய பாரிஷ் சர்ச் நேம்? லோர்து அன்னை ஆலயம், பொள்ளாச்சி. சொல்லுங்கள். மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே இன் ஒன் லைன் சொல்லணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? உள்ளத்தில் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நிறைந்து கொடுத்து கொண்டிருக்கும் அமைதியான டிவி மாதா டிவி. ஓ, சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகாக ரசித்து ருசித்து சுவைத்து அனுபவித்து சொல்லியிருக்கிறீங்க. கேட்பதற்கு ரொம்பவே இனிமையாக மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு ஏன் இப்படி சொல்லணும்னு ஒரு உணர்வு வந்துச்சு, தோன்றுச்சு? நாங்கள் எப்போவுமே மாதா டிவி பார்ப்போம் ஃபாதர். ம் மாதா டிவி தான் எங்கள் வீட்டில் எப்போ ஓடும். என் ஒய்ஃபே சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாதா டிவியே பார்த்துருக்கீங்க. அமைதியும் சமாதானமும் எப்பவும் கிடைக்குது. அதுவும் பிரச்சனை இல்லாத டிவி. எல்லாமே பார்க்கலாம். எது மாதா டிவி தான் எங்களுக்கு உயர்ந்ததாக தெரியுது. அதனால சமாதானம், அமைதி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மனசுக்கு வாழ்க்கையை சமாதானமாக ஓட்ட முடியுது. இப்போ வரைக்கும் சமாதானமாக இருக்க முடியுறதுக்கு மாதா டிவி தான் ஒரு காரணமாக இருக்கு. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. ஃபாதர், மாதா டிவி டெய்லியும் எங்க வீட்ல ஓடிட்டே இருக்கும். 24 hours எங்க வீட்ல ஓடிட்டே இருக்கும். ஆக்சுவலா அப்பா வந்துட்டு போட்டுட்டு தான் மத்த எல்லா பாக்குற மாதிரி இருக்கும். அதனால நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். வீடே பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதா டிவி போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு. என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள்லாம் பார்ப்பீங்க? நீங்கள் 2 பேரும் பார்ப்பீங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் பார்ப்பீங்க? என்ன நிகழ்ச்சிகள் அதிகமாக உங்கள் வீட்டில் மாதா டிவி போட்டால் ஓடும்? ரோசரி எப்பவுமே ஓடிட்டு இருக்கு ஃபாதர். அப்புறம் வந்துட்டு நற்கருணை ஆராதனை அது வந்து ஓடிட்டு இருக்கு. நீங்களும் அதை தான் சொல்கிறீங்களா? சொல்றேன் ஃபாதர். நான் எடுத்து வாசி எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருக்கும் ஃபாதர். நான் எல்லாமே பார்ப்பேன். பார்க்கறதுனால அமைதியா இருக்கும், நல்ல சமாதானமா இருக்கு. ஓகே. மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கறதுனால குடும்பத்துக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குடும்பம் சமாதானமா அமைதியா போயிட்டு இருக்கு. என்ன குடும்பத்தில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறதா நினைப்பீங்க? நிறைய கற்றுக்கிறோம் ஃபாதர். நிறையவே கற்றுக்கிறோம். நிறைய கற்றுக்கிறோம். எல்லாம் ஒருத்தர் கீழ்ப்படிந்து நடந்துக்கிறது, ஒருத்தர் வார்த்தைக்கு நடிப்பு கொடுத்து நடந்துக்கிறது, சொன்னா கேட்டுக்கிறது, கீழ்ப்படிதலோட பிள்ளைங்க அப்பா பேருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது, இவங்க இதெல்லாமே இருக்கு. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க, கேட்கும். ஆனா எங்க பொண்ணுங்களை எல்லாமே எக்ஸெப்ட் பண்ணி கேட்பாங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு எங்களை மாதிரி பாருங்கன்னு சொல்றதுக்கு, மாதா டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சமாதானமும் அமைதியும் கிடைக்கும். நிறைய கத்துக்கலாம். குடும்ப அமைதி எல்லாமே கிடைக்குது. மாதா டிவியில நிறைய கத்துக்கலாம் சார். நிறைய கத்துக்கலாம் வாழ்க்கைக்கு. ஒருத்தர் பேசுறதுக்கு, ஒருத்தர் சிந்திச்சு பேசுறதுக்கு, இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதா டிவி நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சிகள் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன நிகழ்ச்சிகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற நிகழ்ச்சி நல்லா தான் இருக்குது. புதுசா என்ன நிகழ்ச்சிகள் வரும்? இப்பவே நீங்க நிறைய புதுசா நீங்க அழகு நிறைய இதெல்லாம் சொல்றீங்க. நிறைய இருக்குது. நிறைய புனிதர்களோட வாழ்க்கையில பற்றி சொல்றீங்க. நல்லா இருக்கு ஃபாதர். புதுசா என்ன வரணும்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. இதுவே மனசுக்கு நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். வல்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித வல்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித விண்ணொளி தாரகை தாயனி நன்னொளி வீசிடும் பாவமேதும் இல்ல சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி மனோகராணி வையகராணி மன்னிதிலே புனித. தேங்க்யூ.
அழகாக பாடுறீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவு செய்து ஆசீர்வதிப்பாராக. அதே போல எந்த நேரத்திலும் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. தீமைகள் உங்களை அணுகாவண்ணம் உங்களை பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதில். அருமையாக, பொறுமையாக, சிறப்பாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு கேட்பதற்கு. தொடர்ந்து தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி. தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் குழந்தை சகாயம் தன்னுடைய பொண்ணோட பொள்ளாச்சியிலிருந்து பேசினாங்க. ரொம்பவும் இயல்பாக, எளிமையாக, தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். கேட்பதற்கு ரொம்பவும் அருமையாக இருந்தது, உற்சாகமாகவும் இருந்தது. அதனால் சகோதரருக்கும் அந்த சகோதரிக்கும் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தொலைக்காட்சியில் இணைந்திருங்க என்று ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் நல்ல நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்க, தொடர்ந்து பாருங்கள். தொலைக்காட்சியில் எப்பொழுதுமே இணைந்திருங்க, சரிங்களா? அடுத்த அன்பரை தொலைக்காட்சி நண்பர்களை கூப்பிட்டுடலாமா? நல்லா விசாரிக்க. ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் குட்டி பையா. நாங்க நல்லா இருக்கோம் ஃபாதர், ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நாங்களும் நல்லா இருக்கிறோம். இங்க எல்லாருமே நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு பாத்திமா ஹெலன் ஃபாதர். சென்னை அயனாவரம் டான் பாஸ்கோ ஃபாதர். நாங்க ஓகே. எங்க ஃபாதர் வந்து தமத்திருக்கிறோம் ஃபாதர். பேசுங்க. பீட்டர் ராஜ். மார்சலினஸ் பீட்டர் ராஜ். அதான் மார்சலினாஸ் மட்டும் புரியாம போயிருச்சு. இப்போ புரிஞ்சிருச்சு. மார்சலினாஸ் பீட்டர் ராஜ். சோ பீட்டர் ராஜ் எப்படி இருக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்களா? வெரி குட். மாதா டிவிலாம் பார்ப்பீங்களா? மாதா டிவியில் என்ன பார்ப்பீங்க? பிஷப் தாத்தாவை பார்ப்பீங்களா? பிஷப் தாத்தா என்ன சொல்றாரு? கதை சொல்றாரா பிஷப் தாத்தா? உங்களையும் பிஷப் தாத்தாவை மீட் பண்ண வச்சிருவோமா? சரி, மீட் பண்ண வச்சிடலாம். வெரி குட், வெரி குட். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும்னு தோணும்? மாதா டிவினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஃபாதர். எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல நான் மாதா டிவியை வந்து ரொம்ப அதிகமா நேசிச்சது வந்து, நான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில குழம்பி உட்கார்ந்துருந்தேன். அந்த நேரம் பிரசங்கத்திலேயே பிஷப் தாத்தா ஃபாதர் தான் சொல்றாரு, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை அப்படின்ற லூக்கா நற்செய்தி வாசகத்தை சொல்றாரு. அதை கேட்டு நானும் அந்த வார்த்தையை வந்து என்னோட வீட்டு செவத்துல எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் அதை பார்ப்பேன், அதை பத்தி யோசிப்பேன். அப்போ எனக்கு மத்த கஷ்டங்கள் ஞாபகம் வரும்போது அந்த வார்த்தை ஞாபகம் வந்து நான் அதுல இருந்து எழுந்து போயிடுவேன். சோ அந்த அளவுக்கு எனக்கு மாதா டிவி சப்போர்ட் பண்ணுது. இவனோட இதுலன்னு பார்த்தா, இவனுக்கு வந்து தெய்வ ஞானத்துல வளர்க்கணும்னா மாதா டிவி ரொம்ப தேவைப்படுது. இவனுக்கு வேற பாட்டெல்லாம் பாட சொன்னா பாட மாட்டான், தெரியாது. மாதா டிவில வர பாட்டுதான் இவனுக்கு தெரியும். இவனை நானும் என் ஹஸ்பண்டை வந்து ஃபாதர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கும். அந்த பாசம், அன்பு, மன்னிக்கிறது இதெல்லாம் வந்து மாதா டிவில மட்டும்தான் கிடைக்கும். மத்த டிவில அவனுக்கு சான்சஸ் இல்லை. சோ இவனுக்கு ரொம்ப அதிக சப்போர்ட், எனக்கும் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் மாதா டிவி எங்களோட இருக்கிறது. நானும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட நான் மாதா டிவிய ஃபாலோ பண்ணுவேன். அதுல இருக்கிற போஸ்ட் எல்லாமே நானு என்னுடைய ஸ்டோரியாவும் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் ஷேர் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அது ரீச் ஆகும். மாதா டிவிய பார்க்காதவங்களுக்கு என்னால முடிஞ்சவங்க ஒரு சின்ன டெலிவரபிள், அவங்க அதை பார்க்கும்போது அவங்களும் அதை பத்தி லைக் பண்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஸோ மாதா டிவி எல்லா இடத்துலயும்
நிறைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு நம்புறோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் மாறா தொலைக்காட்சியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு கருவியாக இருக்கிறீங்க. நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அந்த மாதிரி செய்கிறதுக்கு நினைக்கிறதுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மாறா தொலைக்காட்சியில் நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன? நான் வந்து இவன் தான் ரொம்ப அதிகமா ஆசைப்படுவான். எனக்கு பிஷப் தாத்தா வேணும், ஜீசஸ் பஞ்ச் வேணும், குட் நைட் டாக் நானும் ஹஸ்பண்டும் பார்ப்போம், அடரேஷன் இதெல்லாம் நாங்க விரும்பி பார்ப்போம். எந்த ப்ரோக்ராமையும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாக்குறது. வேட்டிக்கன் நியூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபாதர். அந்த நியூஸ்லாம் வந்து கிடைக்காது இல்லையா, மாதா டிவி மூலமா கிடைக்குதுன்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக. சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மாறா தொலைக்காட்சியினால் பயன்களும் அழகாக ஷேர் பண்ணீங்க. மாறா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? நான் ஜெபம் பண்ணா கூட பாரு ஒரு 1 hour கடவுள் கூட பேசுற மாதிரி இருக்கும். மத்தவங்க ஜெபிச்சாலும் அந்த மாதிரி தான். அதுவே மாதா டிவியோட இருக்கும்போது அந்த 24 hours நம்ம மாதா டிவில இருக்கும்போது கடவுளோட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா மாதா டிவி கண்டிப்பா கண்டினியூ பண்ண. சூப்பர், அழகாக சொன்னீங்க. சரி, ஹாய் குட்டி பையா, ஒரு பாட்டு பாடுறியா? கேட்கலாம். நீனும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து பாட்டு பாடுங்க, கேட்கலாம். சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா, விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா. எல்லாம் கூடும் உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாடு. சொல்லு. நிறைய பாட்டு தெரியும் சார் அவனுக்கு. வெரி குட் வெரி குட். வேற என்ன பாட்டு தெரியும் உனக்கு மாறா டிவியில? ஐயோ வெக்கத்தை பாரு. இன்னும் ஒரு பாட்டுல 2 லைன் பாடு, கேட்கலாம். அவனுக்கு வார்த்தை தெரியாது பாரு, ஆனா நீங்க அட்ரேஷன்ல பாடும்போது அவன் லிசன் பண்ணுது. சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ், வெரி கியூட் ஆல்சோ. ரொம்ப நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஜெப சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தம்பி பயலுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக, ஞானத்தை கொடுப்பாராக, நல்ல படிப்பை கொடுப்பாராக, நல்ல நிலையில் ஆண்டவரே அவரை உயர்த்துவாராக. உங்கள் குடும்பத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆண்டவர் விரைவில் கொடுத்து இன்னும் உங்களை உயர்வடைய செய்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களோட பேசுனதுல. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. என்னப்பா? கண்டிப்பா சரிங்களா? ஓகே, பாய், டாடா. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை அயனாவரத்திலிருந்து சகோதரி பாத்திமா ஹெலன், அப்புறம் அந்த குட்டி பையன் மெர்சிலினஸ் பீட்டர் ராஜ் ரொம்ப அழகாக பங்கெடுத்தாங்க. அந்த குட்டி பையன் ரொம்ப அழகாக பாடினா, அழகாக மழலை மொழியில் பேசினா, ரொம்பவே மகிழ்ச்சியாக இனிமையாக இருந்துச்சு. சகோதரி ரொம்ப உருக்கமாக பேசினாங்க. மாறா தொலைக்காட்சிக்காக அவங்க பாருங்களேன், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் அதை ஷேர் பண்ணி இன்னும் நிறைய பேரை ஃபாலோ பண்ண வைக்க தூண்டுதலாக இருக்கிறாங்க, ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. ஸோ அருமையான பணியை செய்கிறாங்க. சகோதரிக்கும் வாழ்த்துக்கள். அதனால் மாறா தொலைக்காட்சி நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, மாறா தொலைக்காட்சியை நேசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த சகோதரி போல் நீங்களும் பார்ப்பதோடு நிற்காமல் மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சகோதரி. குட்டி பயலா, உனக்கும் வாழ்த்துக்கள்ரா. அடுத்த அன்பர் இறுதியாக கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நல்லா இருக்குங்க. நலமா? நீங்க நலமா?
நல்லா நல்லா இருக்கும் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. ஃபாதர், என் பேர் கார்மேகம். ம் நான் உளுந்தூர்பேட்டை பக்கம் ஃபாதர். ஆசனூர் கிராமிய இசை கலைஞரா இருக்கிறேன் ஃபாதர். ஓகே, உங்களுடைய பாரிஷ் சர்ச் நேம் என்ன? எங்களுடைய பங்கு ஆலயம் வந்து புனித லொரேட்டு அன்னை ஆலயம் ஃபாதர், சேப்பாக்கம், வேப்பூர் பக்கத்துல, திருச்சி மீன் ரோட்ல இருக்கு. ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி இந்த உலகத்திற்கு மிகவும் அவசியமானது ஃபாதர். ஏன்னா நான் சோகமா இருக்கும்போதும் சரி, எனக்கு ஏதாவது மன ரீதியா ஒரு குழப்பம் இருந்தா நான் மாதா டிவி தான் வச்சு பார்ப்பேன். அதுல ஃபாதருங்களுடைய பேட்டி டெய்லியும் நம்ம வீட்டுல 5:30 மணிக்கு மாதா டிவி போட்டுருவாங்க. 5:30 காலையில மாசு, அது மாதிரி ஈவினிங் மாசு, 2 மாசம் போட்டுருவாங்க. ஒரு சில நேரத்துல வீட்டுல ஆராதனை அந்த 11 மணிக்கு போடுவாங்களா, அது ஆராதனை வீட்டுல பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். மாதா தொலைக்காட்சி பார்ப்பதனால சொன்னீங்க நல்லா ஆறுதலா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டீங்க. மாதா தொலைக்காட்சியிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம வந்து எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிறது மாற்றி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம பார்க்க முடியாத ஆலயங்களை எல்லாரையும் வீட்லயே நம்மளால பார்க்க முடியுது. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா தான் பாக்குறோம் மாதாட்சி. ஏன்னா நம்ம நினைச்சு கூட நம்ம நினைக்காத கோயிலெல்லாம் நம்ம பாக்குறோம் ஃபாதர். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் பூசையில புது புது கோயில், நம்ம இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு டெய்லி அந்த மாசத்துல ஒவ்வொரு புதிய புதிய கோயில்களை வந்து நம்ம பாக்குறது, வீட்டுல இருந்தே பாக்குறது, அது ஒரு மிகப்பெரிய, நம்மளால அவ்வளவு தூரம் போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனாலும் நம்ம வீட்டிலேயே அது நம்ம பார்க்க வைக்கிறாங்க. அது மாதாவுக்கு தான், மாதாவுடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது. ரொம்ப அழகா சொன்னீங்க, சிறப்பு. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் மாதா தொலைக்காட்சி பார்க்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஃபாதர். மாதா தொலைக்காட்சி நம்ம எந்த சூழ்நிலையிலயும் நமக்கு வந்து உதவிகரமா தான் இருக்கும். நம்ம நம்ம சொல்லுற அந்த ஜெப கருத்து கூட நமக்காக வேண்டிக்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஃபாதர் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா மாதா தொலைக்காட்சியை வந்து பார்க்கணும். இன்னும் வெளியில நல்லா ரீச் ஆகும் ஃபாதர். சூப்பர், ரொம்ப அழகா. இப்பவே நல்லா ரீச் ஆகும் ஃபாதர். மாதா தொலைக்காட்சியில எப்படிப்பட்ட, அதாவது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வரணும் அப்படின்னா நீங்க எதை விரும்புவீங்க? ஃபாதருங்களுடைய பேட்டி எல்லாமே நல்லா இருக்கு ஃபாதர். அவங்க சொல்ற அந்த மனசு ஆறுதலான கருத்துக்கள் எல்லாமே, யாரு பேசினாலும் வந்து எவ்வளவு கோபக்காரங்களா இருந்தாலும் அதை கொஞ்ச நேரம் கவனிச்சு பாக்குற மாதிரி இருக்கு ஃபாதர். இருக்கு ஃபாதர். ஏதாவது ஒரு கோபம் டென்ஷன் இருந்தாலும் நம்ம மாதா தொலைக்காட்சி வைக்கணும், அது அப்படியே கூல் ஆயிருக்கு ஃபாதர். உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை பாக்குறவங்களுக்கு தான் புரியும். அதனால நல்லா இருக்கு. வெளியில உள்ள நோயாளிகள் எல்லாருமே வந்து குணமாகணும், அதுக்காக நம்ம வேண்டிக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஃபாதர். சூப்பர், ஆசை. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய பேச்சுல இருந்தே எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே சமமாக அப்படிங்கிற ரொம்ப அருமையான கருத்தை, பிறருக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற அருமையான கருத்தை பதிவு செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள் தான் ரொம்ப சிறப்பானது. அதை அழகாக வெளிப்படுத்துனீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட, உன் உள்ளம் நீர் வாழவே, என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என்னாலும் என்னை என் வாழவே, தேவா எழுந்து வா, தேடும் அமைதித்தா, தேவா எழுந்து வா, தேடும் அமைதித்தா, உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. சிறப்பு, ரொம்ப அழகா பாடினீங்க, சிறப்பாக வெளிப்படுத்துறீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு ஜெப சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக.
உங்கள் குடும்பத்தில் எப்பொழுது மகிழ்ச்சி ஆண்டவர் ஏற்படுத்தி தருவாராக. ஆசீர்வாதங்களை அதிகமாக பொழிவாராக. அதேபோல தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சி இணைந்திருங்க. மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் கார்மேகம் அவர்கள் உளுந்தூர்பேட்டையிலிருந்து பேசினாங்க. ரொம்ப எளிமையாக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பிறருக்காக ஜெபிக்கணும், பிறருக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிற அருமையான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இதை மாறா தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் அழகாக எடுத்து சொன்னார்கள். அதனால் சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லோருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அருமையான கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். மாறா தொலைக்காட்சியை பார்த்து அனுபவித்து சுவைத்ததை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ரொம்ப இனிமையாக இருந்தது. அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் மாறா தொலைக்காட்சியோடு இணைந்து அதற்காக ஜெபிக்கணும், உதவி செய்யணும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு செல்லலாம். என்ன? இறைவார்த்தை மனப்பாடம் செய்தல். இன்றைய நாள் திருப்பலிக்கு எல்லாரும் சென்றிருப்பீங்க. என்ன திருப்பலியில் வாசிக்க கேட்டீங்க? நற்செய்தி ஞாபகம் வந்துருச்சா? நான் ஞாபகப்படுத்துகிறேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 44 முதல் 52 வரை. மத்தேயு 13, 44 முதல் 52 வரை. விண்ணரசு குறித்த உவமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். புதையல், முத்து, வலை. இல்லைங்களா? விண்ணரசு அந்த அளவிற்கு உயர்வானது அப்படிங்கிறத சொல்கிறார். புதையல் அப்படின்னும் போது அந்த புதையலை போய் பார்த்தோன்னா மகிழ்ச்சி. அது இருந்தால் நமக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னும் போது அதை அடைவதில், வாங்கிக் கொள்வதில் எவ்வளோ முக்கியம். அந்த அளவுக்கு விண்ணரசு உயர்ந்தது. அதே போல் முத்து, அந்த முத்துவை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ முயற்சி இருப்போமோ அதுபோல தான் விண்ணரசு. வலை என்ன பண்ணும்? மீன்களை வாரி அப்படியே எடுத்துக்கிட்டு வரும். அதில் நல்ல மீன் இருக்கும், கெட்ட மீன் இருக்கும். நல்ல மீன்கள் விண்ணரசுக்கு செல்லும், கெட்ட மீன்கள் தீச்சுளையில், அதாவது வெளியில் கொட்டி எறியப்படும். இன்றைக்கி என்ன மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னா, இறுதியாக சொல்லப்பட்ட செய்தி தான். மத்தேயு 13:52. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட மறைநூல் அறிஞர் எவரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கிறார். மீண்டுமாக வாசிக்கிறேன். விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட மறைநூல் அறிஞர் எவரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கிறார். படம் பண்ணிட்டீங்களா? நல்லா ஆழ்ந்து சிந்திங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இறையரசுக்காக செயல்படுவோம். சரிங்களா? மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு நான் தொடக்கத்திலே சொன்னேன். என்ன அப்படின்னா, தாத்தா பாட்டிகள் தினம், முதியோர் தினம் அப்படிங்கிறது. நம்முடைய வயதான பெற்றோர்களை நினைத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் எந்த சூழல்லையும் அவங்கள மறந்துடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. தனிமையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உங்களுடைய உடனிருப்பை கொடுங்கள். அதுதான் மிக முக்கியம். சரிங்களா? இந்த ஒரு சிந்தனையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதே போல் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோட இணைந்திருங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 735-80-80-807 735-80-80-807 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, SMS மூலமாகவோ உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன், நல விசாரிக்கிறேன் அடுத்த வாரம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவர் தம்முடைய கரங்களிலே நம்மை எல்லாம் ஏந்தி இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம்.
ஆண்டவரே, என்றும் வாழ்பவரே, எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய நன்மைத்தனங்களால் எங்களை நிரப்பும். அன்பு, நீதி, உண்மையை நாங்கள் கடைபிடித்து வாழ உம்முடைய ஆவியால் நிரப்பும். பாவங்களிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி அருளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரோடு பேசலாம். பாய். நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி